உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள மருந்துகளை நம்பக்கூடாது, உணவை தான் நம்பணும். ஏன்னா நம்ம ஒரு நடைமுறை, நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறத ஒரு சந்தோஷமான அனுபவமாக மாற்ற வேண்டும். சந்தோஷமான ஒரு நடைமுறையின் மூலமாக, ஒரு மகிழ்ச்சியான நடைமுறை மூலமாக நம்ம உடம்பை ஆரோக்கியமாக மாற்றணும். நீங்கள் மருந்து சாப்பிட்டா மன அழுத்தம் தான் ஏற்படும். நம்ம நினைக்கிறோம் மருந்தால் தான் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் மருந்துங்கிறது ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடியது, ஒரு சந்தோஷத்தை தராது. அதனால தான் லேகியத்தெல்லாம் ஏன் இனிப்பாக தராங்க அப்படின்னா, இனிப்பு தேனெல்லாம் ஊற்றி ஏன் கிண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ தான் அது மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஒரு சந்தோஷமான அனுபவத்தை தரக்கூடியது. அப்படி மருந்தை இனிப்பாக மாற்றி கொடுக்குறாங்க. இனிப்பாக மாற்றினாலும் அது மருந்து தான். அது யாருக்கும் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க. அது மருந்துங்கும் போதே அது நமக்கு ஒரு மன அழுத்தத்தை தான் தரும். மருந்து சாப்பிட்டு அதுவே நம்ம அப்போது சந்தோஷமான நடைமுறையின் மூலமாக உணவை அந்த உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், உணவு மூலமாக நமது உடல் ஆரோக்கியத்தை, உணவு மூலமாக நல்ல உணவுகளை சாப்பிட்டு நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். மருந்து சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற நினப்பு இருக்கவே கூடாது. நோயை குணப்படுத்துகிறதா இருந்தால் கூட அதுக்கு நீங்கள் மருந்தை நம்பக்கூடாது, உணவை தான் நம்பணும். உணவு மூலமாக உங்கள் உடலை குணப்படுத்த நீங்கள் பார்க்கணும். அப்போ அது ஒரு சந்தோஷமான அனுபவமாக மாறிவிடும், ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக மாறிவிடும். மருந்து மூலமாக நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, மருந்து சாப்பிட்றது ஒரு வெறுப்பாக இருக்கும். மருந்து சாப்பிட்றது ஒரு வெறுப்பாக இருக்கும். அப்போ சந்தோஷமான நடைமுறை மூலமாக நீங்கள் உங்கள் உடலில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா நீங்கள் உணவின் மூலமாக தான் உங்கள் உடம்புல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தணும். நோய் வந்தது காரணமே உணவை நம்ம தப்பாக சாப்பிட்டனால தான். தவறான சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டதெல்லாம் நமது உடலில் நோய் வந்தது. அப்போ நோய் வந்த பிறகு நம்ம மருந்தை சாப்பிடக்கூடாது, நம்ம உணவில் செய்த தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டும். நம்ம உணவில் தப்பான உணவு, மாமிசம் சாப்பிட்றோம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்றோம், தேன் சாப்பிட்றோம், பால் இதெல்லாம் சாப்பிட்றோம். இதெல்லாம் மனித உணவே கிடையாது. இதுதான் நோய்களுக்கு காரணம். அரிசி, கேழ்வரகு, கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்றோம், உப்பு கலந்து சாப்பிட்றோம். இதுதான் நோய்களுக்கு காரணம். இப்படி நம்ம உணவுகளில் செய்த தவறுகள் தான் நோய்களுக்கு காரணம். அப்படி இருக்கும்போது நீங்கள் நோய்க்கு மருந்து சாப்பிட்றது சரியா, இல்லை நம்ம உணவை தப்பான உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு சரியான உணவுகளை சரியான உணவு எது என்று தேடி அதை சாப்பிடுவது சரியா? அப்போ உணவில் செஞ்ச தப்பை நீ திருத்திக்கணும். அது தப்பை திருத்திக்கிறதுக்கு உன்னால் முடியலை, உணவுக்கு அடிமையாயிட்டா நீ. உன்னால் உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிடாமல் இருக்க முடியாது, மாமிசத்தை சாப்பிடாமல் உன்னால் இருக்க முடியாது. உன்னால் தப்பை திருத்திக்க உன்னால் முடியாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுற அப்படின்னா, அப்போ தான் நீ மருந்து தேடுற. நோயை குணப்படுத்துறதுக்கு தவறான உணவுகளை சாப்பிட்டதால் உனது உடலில் ஏற்பட்ட நோயை குணப்படுத்துவதற்கு மருந்தை அப்பொழுது நீ தேடுகிறாய். உன்னால் இந்த மாதிரி தவறான உணவுகளுக்கு நீ அடிமையாயிட்ட. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சோறு, பிரியாணி இதெல்லாம் சாப்பிடாமல் உன்னால் இருக்கவே முடியாது. ஆனால் இதுதான் நோய்களுக்கு காரணம். அப்போ இதை சாப்பிடாமல் உன்னால் இருக்கவே முடியாது. அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணுற, எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும், இந்த நோய்களை தருகிற உணவுகளுக்கு நான் அடிமையாயிட்டேன், எனக்கு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடணும், அதே நேரத்தில் என் உடம்புல நோயும் வரக்கூடாதுன்னா நீ இந்த மாதிரி நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு அப்படியே மருந்துகளையும் சாப்பிட்ரு. நல்ல சோறு சாப்பிடு, அப்படியே சுகருக்கு ஒரு மாத்திரையை போட்டுக்கோ. நல்ல சோறு சாப்பிட்றாங்க, அப்புறம் கிறுகிறுன்னு தலை சுற்றும் சுகர் பேஷண்ட்டுக்கு, உடனே ஒரு மாத்திரையை ஒன்று போட்டுக்கிறாங்க. நல்லா சாப்பிட வேண்டியது ஒரு இன்சுலின் ஊசி ஒன்று போட்டுக்க வேண்டியது. நல்ல குலாப்ஜாம் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது ஒரு இன்சுலின் ஊசியை ஒன்று போட்டுக்க வேண்டியது. இந்த மாதிரி அப்போ இப்போ உணவுகளில் தப்பை திருத்த முடியல. இப்போ நல்லா திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க அரசியல்வாதிகள். அப்போ ஏதாவது அவங்க மேலே கேஸ் வரும்போது ஒரு திறமையான வழக்கறிஞரை வச்சு வாதாடி தனது குற்றங்களிலிருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்க தப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் ஊழல் லஞ்சத்தில் சிக்கின எந்த ஒரு அரசியல்வாதியும் திருந்தி வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அவங்க தங்களுடைய தப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் சட்டத்திலிருந்து தண்டனையிலிருந்து தங்களை காப்பதற்காக வேறு முயற்சிகளை திறமையான வழக்கறிஞர்கள் அப்புறம் அதிகாரிகள் தப்பை மறைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் என்றைக்குமே அவங்க திருந்தி வாழ்ந்ததாக நமக்கு அப்படி ஒரு சம்பவம் இங்கே இல்லவே இல்லை. இது மாதிரி தான் அப்போ நீ தவறை ஆரம்பத்திலே திருத்திக்கிட்டு வாழ்ந்துட்டால் உனக்கு பெரிய திறமையான வழக்கறிஞர்கள்லாம் தேவையில்லை. அதுபோல் தான் ஒரு உணவில் நாம் செஞ்ச தப்பு தான் நோய்களுக்கு காரணம். அப்படின்னா உணவில் நாம் செஞ்ச தப்பை திருத்திக்கணுமே தவிர, நான் தப்பை திருத்த மாட்டேன், இந்த உணவுகளுக்கு நான் அடிமையாயிட்டேன், நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுக்கு நான் அடிமையாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேறு ஏதாவது வழி இருக்கா? மருந்து சாப்பிட்றாங்க, மருந்து சாப்பிட்டு நோயை குணப்படுத்துகிறாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியாது
இந்த உணவுகள் தான் நோய்களுக்கு காரணமா என்று மக்களுக்கு தெரியாது. ஆனால் ஆராய்ஞ்சு பார்த்தா எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். உலகம் முழுக்க நோய் இருக்குது. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தா எதனால் நோய் வந்தது அப்படி ஒரு ஆராய்ச்சிபூர்வமான ஒரு அணுகுமுறை கண்ணோட்டம் மக்களுக்கு கிடையாது. நம்ம இந்திய மக்களுக்கு கிடையாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த உண்மை கிடைக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு ஆராய்ச்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கலாம். மக்கள் அறியாமையின் காரணமாகவும் சாப்பிட்றாங்க. நோய்களுக்கு காரணமான உணவுகளை ஏன் சாப்பிட்றாங்கன்னா தெரிஞ்சே அவங்க ஒன்றும் சாப்பிடல, தெரியாமலும் சாப்பிட்டுட்ருக்காங்க. தெரியாமலும் ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே தான் நிறைய சாப்பிட்டுட்ருக்காங்க. பரோட்டா சாப்பிட்றாங்க, வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா அது கேடுன்ட்டு. அப்புறம் ஜிலேபி, அல்வா, பூந்தி எப்போ ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா தப்பையும் செஞ்சிடுறாங்க. எப்போ ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த மாதிரி உடலுக்கு நோய் தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் அதுக்காக மருந்து சாப்பிட்றாங்க. மருந்து சாப்பிட்றது மிக கஷ்டமான ஒரு நடைமுறை. மருந்து சாப்பிட்டு உடம்பை நோய்களை குணப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுங்கிறது ஒரு கடினமான நடைமுறை, ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடியது. அப்போ நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா அது மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணுன்னா உணவின் மூலமாக உங்கள் உடலில் உள்ள நோயை குணப்படுத்துங்க. அது உணவை மாற்றுங்க. உணவில் என்ன தப்பு பண்ணுமோ அதை சரி பண்ணுங்கள். அது நம்ம உணவில் பண்ண தப்பு தான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னா, அப்போ நீங்கள் அந்த நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா உணவில் நீங்கள் பண்ண தப்பை சரி பண்ணுங்கள். அதுதானே சரியான தீர்வாக இருக்க முடியும். அதுதான் சந்தோஷமான உணவு மூலமாகவே உங்கள் நோயை குணப்படுத்துகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும், சந்தோஷமான நடைமுறையாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிக்கலாம். நீங்கள் மருந்தை நம்பினீங்க அப்படின்னா, நோய்களை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் மருந்தை நம்பினா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் மருந்துங்கிறது எல்லாராலையும் தயாரிக்க முடியாது. அது மருத்துவரால் மட்டும்தான் தயாரிக்க முடியும். மருத்துவ ஆராய்ச்சியாளர்களால் மட்டும்தான், மருந்து கம்பெனியால் மட்டும்தான் தயாரிக்க முடியும். அது நாட்டு மருந்தாலும் சரி, அது லேகியமாக இருந்தாலும் சரி, திறமையான மூலிகை வைத்தியர்களால் மட்டும்தான் ஒரு லேகியத்தை தயாரிக்க முடியும். ஆனால் உணவு மூலமாகவே நோயை குணப்படுத்துகிற அப்படின்னா நீ யாருடைய உதவியும் இல்லாமல் உனக்கு தேவையான உணவை நீயே உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் மருந்தை நீ நம்பினா இன்னொருத்தருக்கு நீ அடிமையாயிடுவ, மருந்து கம்பெனிக்கு அடிமையாயிடுவீங்க. அது ஒன்றால் தயாரிக்க முடியாது. மருந்து கம்பெனி இருக்குங்கிற தைரியத்தில் நீ மருந்து சாப்பிட்டே உன் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், உடம்புல உள்ள நோயை குணப்படுத்திக்கலாம். அப்படிங்கும்போது உனக்கு மருந்து எப்போவும் கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு எப்படி சொல்கிற? 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. அப்போ இந்த மருந்துகள்லாம் உனக்கு கிடைக்காது. இந்த இயந்திர அறிவியலும் 2040 செயலிழக்க போகுது. அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போது. இந்த பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள், மின்சாரம் எல்லாமே நிறுத்தப்பட்டு விடும். எல்லோரும் தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு மாற போகிறாங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைந்து வாழ போகிறாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி கிடச்சிக்கிட்டு இருக்கிற மருந்துகள் 2040 அப்புறம் கிடைக்காது. அப்போ நீங்கள் மருந்தின் மூலமாக உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதா இருந்தால் எப்படி உங்களால் அது நிரந்தரமான ஒரு நடைமுறையாக இருக்க முடியும்? 2040 அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் மருந்து இல்லாமல் என்னால் வாழ முடியாதுங்கிற நிலமையில் இருக்காங்க. இப்போ சிறுநீரக டயாலிசிஸ் பேஷண்ட்டு, சிறுநீரக நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் மருந்தை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு வாரம் மருந்து எடுத்துக்கலனாலே இறந்து போயிடுவாங்க. மருத்துவர்களையும் மருந்துகளையும் நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது மாதிரி இதய நோயாளிகள், இதயத்தில் அடைப்பு இருக்குன்னு ஸ்டம்பு வச்சுக்கிட்டவங்க, அவங்க மருந்து மாத்திரைகளை தினமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், வாழ்நாள் முழுவதும் சாப்பிடணும். மருந்து கம்பெனிகள் அவர்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள், நிரந்தர நுகர்வோர்களாக மாற்றி விட்டார்கள். சிலந்தி வலையில் சிக்கியவர்களாக மாறிவிட்டது. சிலந்தி வலையில் சிக்கிய பூச்சிகளாக இந்த நோயாளிகள் ஆகிவிட்டார்கள். சிலந்தி வலைங்கிறது இந்த மருந்து கம்பெனி. இந்த நோயாளிகள் அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க. கண்டதையும் சாப்பிட்டு அதில் போய் மாட்டிக்கிட்டு வாழ்நாள் முழுதும் நீ மருந்து சாப்பிடணும். இதயத்தில் அடைப்பா, வாங்க வாழ்நாள் முழுதும் மருந்து சாப்பிடுங்க. எங்கள் மருந்துகளை சாப்பிடணும். அப்பப்போ மருந்தை மாற்றிக்கிட்டே போகணும். இப்படி வாழ்நாள் முழுதும் சாப்பிடணும். அப்போ மருந்தை அது மிகப்பெரிய மன கஷ்டமாக இருக்கும். கலராக மாத்திரைகளை கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 7 மாத்திரையை முழுங்கணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நினச்சி பாருங்கள். மன அழுத்தம் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ மருந்துகள்ங்கிறது நம்மளால் உருவாக்க முடியாது. அது மருந்து கம்பெனி, அது எங்கே உருவாக்குறாங்கன்னே சொல்ல முடியாது. அப்போ 2040 அப்புறம் உனக்கு மருந்தே கிடைக்காது. அப்போ மருந்து மூலமாக நீ ஆரோக்கியமாக இருக்கணும், நோயை குணப்படுத்தணும்னு நினச்சா என்ன ஆகி போச்சு பார்த்தீங்களா? கடைசியில் உங்களை நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க கடைசியில் மருந்து இல்லாமல் நீங்கள் இறந்து போயிடுவாங்க நோயாளிகள். இதுதான் 2040 அப்புறம் நடக்க போகுது.
மருந்து இல்லாமல் நிறைய பேரால் வாழவே முடியாது. ஒரு மாத்திரை இன்றைக்கி சாப்பிட்லன்னா இன்றைக்கே மரணம் நிச்சயம். ஒரு மாத்திரையால் தான் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க சில பேர். சில மாத்திரைகள் சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். மருந்துகளுக்கு அடிமையாகிட்டாங்க நிறைய பேர், அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சிறுநீரக நோயாளிகள், இதய நோயாளிகள், அதுவும் இந்த ஆங்கில மருத்துவம் இருக்குல்ல, ஆங்கில மருத்துவத்தில் தான் நிறைய அடிமைத்தனம். நிறைய மருந்துகள், நிறைய இதய நோயாளிகளாக இருக்கட்டும், சிறுநீரக நோயாளிகளாக இருக்கட்டும், இன்னும் சுகர் பேஷண்ட், அவங்களெலாம் மருந்து சாப்பிட்டா தான், இன்சுலின் ஊசி போட்டால் தான் அவங்களால வாழ முடியும். இப்படி பலவித நோய்களுக்கு புற்றுநோயாளிகளாக மருந்து சாப்பிட்டா தான் முடியும். இந்த மாதிரி ஆங்கில மருத்துவத்துக்கு அந்த சிகிச்சையை எடுத்துக்கிட்டால் தான் அவங்களால வாழ முடியுங்கிற கட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ மருந்து இல்லைன்னா, மருந்துங்கிறது அவரவரால் தயாரித்து கொள்ள முடியாது. அப்படின்னா நம்ம இப்போ அவரவராலே எல்லாராலையும் தனக்கு தேவையான மருந்தை தயாரிச்சிக்க முடியும். அப்படின்னா நீ மருந்துக்கு தாராளமாக அடிமையாகலாம். இப்போ 2040 அப்புறம் இயந்திர அறிவியலாம் செயலிழக்க போகுது. அதுக்கு பிறகு உனக்கு மருந்தே கிடைக்காது. மருந்து கம்பெனிலாம் எடுத்து மூடிட்டு போயிடுவாங்க. தொழிற்சாலைகள் எடுத்து மின்சாரம் எதுவும் கிடைக்காது. பள்ளிக்கூடங்கள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது. எல்லோரும் தற்சார்பு வாழ்க்கை முறை, அவரவர் தேவையை அவரவரே பூர்த்தி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மருந்து கிடைக்காது. மருந்து அப்புறம் 2040 அப்புறம் மருந்து கிடைக்காமலே பல கோடி பேர் சாக போகிறாங்க பாருங்கள். இறக்க போகிற அந்த பரிதாபகரமான நிலைமை வரப்போகுது. அதனால தான் நீங்கள் நம்ம உடம்பை நோயை குணப்படுத்தணுமா, மருந்தை நம்பாதீங்க. உணவின் மூலமாக உங்கள் உடம்பில் உள்ள மருந்தை உங்கள் நோயை குணப்படுத்துங்க. ஏன்னா உணவில் நாம் செஞ்ச தப்பு தான் நோய்கள் வருவதற்கு காரணம். அப்படின்னா நீங்கள் அப்போ நோயை குணப்படுத்துவதற்கு மருந்தை சாப்பிடுவதே மிகப்பெரிய தப்பு. அப்போ நோயை குணப்படுத்தணும்னா உணவில் செஞ்ச தப்பை திருத்துங்க. ஃபஸ்ட் திருத்திட்டாலே நீங்கள் நோயை குணப்படுத்திடலாம். அப்போது நம்ம உணவு மூலமாகவே நம்ம நோய் வராமல் பார்த்துக்க முடியும். அப்படின்னா அது சந்தோஷமான நடைமுறை. ஒரு சந்தோஷமான நடைமுறையாக அது மாறிவிடுகிறது. நம்ம சாப்பிட்ற உணவே நமது உடலில் உள்ள நோயை குணப்படுத்துதுன்னா நமக்கு அந்த உணவு நமக்கு சுவையாகவும் இருக்குது, வயிறும் நிறையுது. அது வாழ்நாள் முழுதும் நம்ம உணவு சாப்பிட வேண்டிய அவசியமாகவும் இருக்குது. அப்படி சாப்பிடும்போது நோய்களை தராத உணவுகளை நம்ம வாழ்நாள் முழுதும் சாப்பிட்டாக்கா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. வயிறும் நிறையும், வாழ்நாள் முழுதும் நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு. அப்போ வாழ்நாள் முழுதும் நோய்களை தராத உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டா நமக்கு வயிறும் நிறையும். உணவை யார்கிட்டையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம், நாமளே உற்பத்தி பண்ண முடியும். பிறருடைய உதவி இல்லாமல் நாம் சாப்பிடுகிற உணவை நாமளே உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் மருந்து பிறருடைய உதவியால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் என்றைக்குமே பிறரை நீங்கள் நம்புகிறீங்களா, அது அடிமைத்தனம். மருந்து என்பது அடிமைத்தனம். மருத்துவர் அவரை நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் மருந்தை நம்பினீங்கன்னா, மருத்துவரை நம்பினால் அது அடிமைத்தனம். உங்களை நீங்கள் நம்பணும். உணவை நீங்களே உற்பத்தி பண்ண முடியும். நோய்களை தராத உணவுகள் அதை நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான், இதுதான் நோய்களை குணப்படுத்தக்கூடிய மனித உணவுகள். மனிதர்கள் உண்ண வேண்டிய இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள், மனிதர்கள் உண்பதற்காக இயற்கையை அனுமதிக்கப்பட்ட உணவுகள். இதை சாப்பிட்டால் நோய்கள் குணமாகும். இதை நாமளே உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நோய்களை குணப்படுத்துறதுக்கு உணவில் உள்ள தப்பை திருத்தாமல் நோய்களை குணப்படுத்துவதற்கு மருந்தை நம்பினீங்கன்னா அந்த மருந்தை உங்களால் தயாரிக்க முடியுமா? முடியாது. நீங்கள் மருந்து கம்பெனியாலையும் மருத்துவராலையும் தான் தயாரிக்க முடியும். அது நாட்டு மருத்துவமாக இருக்கட்டும், அலோபதி மருத்துவமாக இருக்கட்டும். லேகியம் அல்லது பொடி சாப்பிட்டா தான் எனக்கு மலங்கழியும், மலச்சிக்கலால் அவதிப்படுகிறேன், ஏதாவது அந்த திரிபலா பொடி, கடுக்கா பொடி, எதையோ சாப்பிட்டா, நிலாவரை சூரணம், இதெல்லாம் சாப்பிட்டா தான் எனக்கு மலங்கழியும், அந்த வெந்தயத்தை டெய்லி கொஞ்சம் போட்டால் தான் எனக்கு மலங்கழியும் அப்படின்னா, வெந்தயம் கூட நாமளே உற்பத்தி பண்ணிடலாம். ஆனால் நிலாவரை சூரணம், அது கூட இன்னும் 2-3 சூரணங்களை சேர்ப்பாங்க, அதை அரைக்கணும். அப்புறம் லேகியம், இந்த மாதிரி திரிபலா சூரணம், திரிபலா கடுக்கா பொடி, இப்படி இந்த மாதிரி நாட்டு வைத்தியத்துலேயே நிறைய பேர் அடிமையாக இருக்காங்க. எனக்கு கடுக்கா பொடி சாப்பிட்டா தான் காலையில் கக்கா போகும் அப்படிங்கிற நிலமையில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உணவு மூலமாகவே நீங்கள் ஒரு தீர்வு தேடுங்க. மலச்சிக்கலாக அதுக்கு உணவு மூலமாகவே தீர்வு இருக்குது. என்ன இருக்குது? திராட்சை பழம், டெய்லி 1/4 கிலோ திராட்சை பழம், 4 சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம் காரமாகவும் இருக்குது. ஏன்னா திராட்சை பழம், பன்னீர் திராட்சை பழத்தை சேர்த்து அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். அந்த வெங்காயத்தோட காரமே இருக்காது, மலச்சிக்கலே இருக்காது. அப்போது உணவு வயிறு நிறையுது, ஒரு புதிய சுவை, சந்தோஷமான அனுபவம். எல்லா நாளும் பன்னீர் திராட்சை கிடைக்காது. அப்போது நீங்கள் மாற்றுங்க. டக்குன்னு பப்பாளி பழம் சீசனில் பப்பாளி பழம் சாப்பிடுங்க. நல்ல பழங்களை நல்லா சாப்பிடுங்க. அன்னாசி பழம் சாப்பிட்டா நல்லா மலச்சிக்கல் இருக்காது. ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா மலச்சிக்கல் இருக்காது. நல்லா சாத்துக்குடி, ஆரஞ்சு, இந்த மாதிரி அந்தந்த சீசனில் நல்ல பழங்கள்லாம் கிடைக்குது. இது உணவு மூலமாகவே நம்ம மலச்சிக்கலை போக்க முடியும். அப்போ நீ மலச்சிக்கலை போக்குறக்கா நீ கடுக்கா பொடி, திரிபலா சூரணம் இதை நம்பினா
நீ போவ கடையில் போய் கடுக்காப்பொடி தீர்ந்து போச்சு, கடையில் போய் கடுக்காப்பொடி வந்திருக்கா, இல்லைங்க வரலங்க, ஒரு வாரம் கழித்து தான் வரும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப உனக்கு மலச்சிக்கல் வந்துடும். நீ உணவு மூலமாகவே உன் உடம்பை நீ சரியாக வச்சுக்கிட்டாக்கா நிறைய உணவுகள் வாய்ப்பு இருக்குது, சாய்ஸ் இருக்குது. நிறைய உணவு மூலமாகவே நிறைய பழங்கள், காய்கறிகள், அதுவே உன் மலச்சிக்கலை உனக்கு போக்கிடும் அப்படின்னு நிறைய வாய்ப்பு, நிறைய பழங்கள் இருக்குது. நாளடைவில் ஒரு நாள் 2 நாள் சில பழங்கள் கிடைக்கல அப்படின்னா கூட உனக்கு நீ இது நாள் வரை உணவு மூலமாக நீ சாப்பிட்டதுனால உடம்புல நிறைய நல்ல விதமான ஆற்றல் உருவாகிருக்கும். அதுவே உன்னை பார்த்துக்கும். திரும்ப உணவு நீ நல்ல உணவுகளை சாப்பிட்டா தான் உன் உடம்பு சரியாக வேலை செய்யும். வாழ்நாள் நம்ம உணவு சாப்பிட தான் போகிறோம். சாப்பிட்ற உணவுகளை நல்ல உணவுகளாக பார்த்து சாப்பிட்ற வேண்டியதான் இது. அதனால் மருந்து மூலமாக என்றைக்குமே உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நினைக்காதீங்க. உணவு மூலமாக நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அது சந்தோஷமான அனுபவமாக இருக்கிறது. உணவு என்பது வயிறை நிரப்புகிறது, சுவையாகவும் இருக்கிறது. ஆனால் மருந்து என்பது சுவையாக இருக்காது. வயிறை நிறைப்பதற்காக யாரும் மருந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் மருந்து என்பது பிறரை எதிர்பார்த்து கிடக்கணும். யாரோ மருந்து கம்பெனிகளையும் மருத்துவர்களையும் நம்ம எதிர்பார்த்து அடிமையாக கிடந்தால் தான் மருந்து நமக்கு கிடைக்கும். உணவுங்கிறது நாமளே உருவாக்க முடியும். அப்போது நாமளே உருவாக்க முடியும்னா அது தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு உணவு தான் சிறந்தது நோய்களை குணப்படுத்த. தற்சார்பு வாழ்க்கை முறையில் மருந்துகளெல்லாம் உற்பத்தி பண்ண முடியும். லேகியம் இதெல்லாம் அவங்கவுங்க உடம்புக்கு தேவையான மருந்துகளை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ண முடியுமா? லேகியத்தெல்லாம் உற்பத்தி பண்ண முடியுமா? முடியாது. அதனால் உணவு மூலமாகவே நமது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் அடிமைத்தனம் இல்லாத ஒரு நடைமுறை. ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அடிமைத்தனம் இல்லாத நடைமுறை எதுவென்றால் உணவின் மூலமாகவே நமது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் நீ அப்படி இல்லாமல் மருந்து சாப்பிட்டு நீ ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கலான்னா, மருந்துங்கிறது என்ன நீயா தயாரிக்கிற? யாரோ ஒரு மருந்து கம்பெனிக்காரங்க தயாரிக்கிறாங்க, மருத்துவர்கள் தயாரிக்கிறாங்க. அதில் என்ன சேர்க்குறாங்கன்னு கூட உங்களால் தெரியாது. இல்லை தெரிஞ்சால் மட்டும் உங்களால் அதை செஞ்சிட முடியுமா? இது சேர்த்து தாங்க நாங்கள் இந்த மருந்தை தயாரிக்கிறோம், உங்களுக்கு தேவையான மருந்து நீங்களே தயாரிக்க முடிஞ்சால் நீங்களே தயாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் தயாரிச்சிருவீங்களா? முடியாது அது. அதனால் பிறரை எதிர்பார்க்குற அடிமைத்தனம் நிரம்பியது மருந்தால் உங்கள் உடம்புல நீங்கள் ஆரோக்கியத்தை ஏற்படுத்திக்கலாம். அப்படின்னா நிறைய பேர் அப்படி தான். நிறைய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுமா, ஆண்மையாக இருக்குமா, அப்போ அந்த சில சித்த வைத்தியரை பிடிச்சிப்பாங்க. மாதம் ஆனால் 5000 10,000க்கு லேகியத்தை வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு அது சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மருந்துகளுக்கு அடிமையாக இருப்பாங்க. உணவின் மூலமாகவே எந்த உணவு சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு தற்சார்பு அணுகுமுறை இருக்க வேண்டும். பிறரை சார்கிற அடிமைத்தன நடைமுறை மருந்து சாப்பிடுபவர்களுக்கு உண்டு. உணவின் மூலமாகவே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா அதுதான் தற்சார்பு. அதில் தான் சுதந்திரம் இருக்குது, அதில் தான் அடிமைத்தனம் இருக்குது. மருந்தை நம்பாதீங்க, மருத்துவர்களை நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. அப்படின்னா நீங்கள் உணவை நீங்கள் நம்பணும். உணவு மூலமாக தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அப்படிங்கிறது தான் உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக இருக்குமே தவிர, மருந்தை நம்புவது அடிமைத்தனம். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் நீங்கள் மருந்து மீது உங்களுடைய நம்பிக்கை எதை காட்டுகிறது என்றால் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுதான் மருந்து மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை. மருத்துவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிற. உணவு மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சாத்துக்குடி ஆரஞ்சு மூலமாக நீங்கள் சாத்துக்குடி ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் இருக்காது. அது மாதிரி பப்பாளி பழம் சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கல் இருக்காது. பப்பாளி பழத்தை நீங்களே தயாரிக்க முடியும், நீங்களே உற்பத்தி பண்ண முடியும். சாத்துக்குடி ஆரஞ்சு நீங்களே உற்பத்தி பண்ண முடியும். திராட்சை பழம் நீங்களே உற்பத்தி பண்ண முடியும். திராட்சை பழமும் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கல் சரியாயிடும். சரியாயிடும்னா சாப்பிட்டுக்கிட்டே வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்நாள் முழுவதும் நம்ம சாப்பிடணும்ல. அப்போ நமது உணவே அப்படி மாற்றிடணும். அப்போ இது தன்னம்பிக்கை சார்ந்தது. உணவு மூலமாக நீங்கள் உங்கள் உடலில் உள்ள நோயை குணப்படுத்துவது என்பது தன்னம்பிக்கை அடிப்படையாக கொண்டது, தன்னம்பிக்கை தரக்கூடியது. பிறரை நம்பி அடிமையாக கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. மருந்தை நம்புவது என்பது அடிமைத்தனம், அது அவமானம். அது பிறரை நம்பி கிடப்பது அவமானம். அது அடிமைத்தனம், அது அவமானம். இது தன்மானம். உணவின் மூலமாக நீங்கள் உங்கள் உடலில் நோயை குணப்படுத்தி உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது என்பது தன்மானத்தை தரக்கூடியது, தன்னம்பிக்கையை தரக்கூடியது. சுதந்திரமாக நீங்கள் இருக்கலாம்.